நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி வாழைக்காய் புளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்லாம் ஒரு பிளேட்டில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 சொட்டு போல். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. வாழைக்காயை கொஞ்சம் இது போல் திக்காக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவில் கோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண வாழைக்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் பொடியாக கட் பண்ண 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர்றது வரைக்கும். நம்ம சேர்த்த மசாலா தக்காளி எல்லாம் இது போல் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க, நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும். மசாலா கொஞ்சம் நமக்கு திக்காக வேணும், அவ்வளோதான். இந்த போல் திக்காக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வாழை இலையை இது போல் கொஞ்சம் நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணி காட்டினீங்கன்னா நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கிழிஞ்சி போகாமல். எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண வாழை இலையில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம ரெடி பண்ண வாழைக்காவை அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே மறுபடியும் நம்மளோட மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அழகாக மடித்து கட்டிக்கலாம். வெளியில் வராத மாதிரி நல்லா டைட்டாக மடித்து கட்டிக்கோங்க. இது போல் கட்டிட்டு தவாவில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு உள்ளே வச்சு மூடிக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு இன்னும் ஒரு 4 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே சூடாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது லைட்டாக சூடாகினதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகியிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் புளிச்சது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிவ்அவே ஷார்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கேங்க, மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.